வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாலமுருகன். இன்னைக்கு ஒரு அருமையான ஆன்மீக கதையை பற்றி பார்க்கலாம். ஒரு சிற்பி இருந்தான். அவன் மிகவும் அழகான சிலைகளைச் செய்வான். ஒருமுறை ஒரு பெரிய கோவிலுக்காக இறைவனின் சிலையை செதுக்கிக் கொண்டிருந்தான். அப்போது அங்கிருந்த ஒரு கல் கேட்டது, ஏன் என்னை மட்டும் இப்படி உளியால் அடித்து துன்புறுத்துகிறாய்? எனக்கு வலிக்கிறது என்று. சிற்பி சொன்னான், பொறுத்துக்கொள், இன்னும் சில அடிகள் விழுந்தால் நீ ஒரு அழகான சிலையாக மாறிவிடுவாய். அப்போது உலகம் உன்னை போற்றும். ஆனால் அந்த கல் வலி தாங்காமல் அழுதது. சிற்பி வருத்தத்துடன் அந்த கல்லை ஓரமாக போட்டுவிட்டு வேறொரு கல்லை எடுத்தார். அந்த கல் எத்தனை அடிகள் விழுந்தாலும் அமைதியாக பொறுத்து கொண்டது. இறுதியில் ஒரு பிரம்மாண்டமான சிலையாக மாறியது. கோவில் திறப்பு விழாவின் போது சிலையாக மாறிய கல் கருவறையில் அமர்ந்தது. மக்கள் அனைவரும் அதற்கு பாலாபிஷேகம் செய்து வணங்கினார்கள். வலி தாங்காமல் ஓரமாக கிடந்த கல்லை எடுத்து வந்து வாசலில் வைத்தார்கள். மக்கள் அதன் மீது காலை வைத்து மிதித்து கொண்டு உள்ளே சென்றார்கள். வாழ்வில் வரும் சோதனைகள் உங்களை அழிப்பதற்காக அல்ல, உங்களை ஒரு அழகான சிலையாக மாற்றுவதற்காகவே. வலிகளை பொறுத்துக் கொள்பவனே இறுதியில் வணங்கப்படுகிறார். மேலும் இந்த மாதிரி ஆன்மீக தகவல் தெரிஞ்சுக்க நம்மளுடைய பாலமுருகன் ஆன்மீக சிந்தனை சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.